மாணவர்கள் அனைவருக்கும் ஞாயிறு மதிய இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். 12 சுபர். இந்த கோட்டுக்குள்ளே கொண்டு வாங்களேன் உங்கள் கமெண்ட்டுகளை. ராகு 12 சுபர், இதுக்குள்ளே கொண்டு வாங்க. உங்களை நீங்கள் தொடர்ந்து அனுபவிக்க முடியும். ஆக இந்த இடத்துல எப்பவுமே பாருங்க, 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு எங்கே இருக்கிறார், எவரோடு இருக்கிறார். ஆனால் உத்தரகாலாமிரத்தில் இன்னைக்கு யாரோ ஒருத்தர் கொடுத்துருந்தீங்களா, அது ஒரு நல்ல பாயிண்ட் தான். உத்தரகாலாமிரத்தில் அவர் சொல்லியிருக்கிறார் 12. அது ஒரு பொதுவான விதி, அது எந்த இடத்துல பொருந்தும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நல்லவைகளை செய்யக்கூடிய சுபர் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு மரணத்தையும் கொடுத்துருவாரு. மரணம் என்பது என்னன்னா உயிர் விரயம். 12ஆம் இடம்ன்றது என்ன? விரய வீடு இல்லையா? தானே விரயமாகக்கூடிய வீடு இல்லையா? உயிர் விரயம் என்பது என்ன? நம்முடைய உயிர் விரயமாகிறது. அப்போ அந்த உயிர் விரயத்தை கொடுப்பாரா என்பதை அந்த ராகு பார்ப்பதற்கு அங்கே ஏதேனும் ஒரு நிலையில் அந்த ஆயுள் என்பது எவ்வளவு, ஏது, எப்படி, ராகு திசை எப்போ நடக்குது, ஏது நடக்குது அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் அந்த உயிர் விரயம் என்கின்ற பலனை நீங்கள் கண்டிப்பாக எடுக்க முடியும். அதுக்கு அப்புறம் வருவோம். சரி, இப்போ இந்த இடத்துல மாணவர்கள் 12ஆம் இடம் சௌந்தரராஜன் 12இல் உள்ள கும்பராகு மீனத்தில் உள்ளதால் மீன சனியை போல செயல்படுவாரா அல்லது கும்ப சனியை போல செயல்படுவாரா? 12இல் உள்ள கும்பராகு மீன சனி எங்கே இருக்கிறாரோ அதை மாதிரி தான் மீன சனியை போலவா கும்ப சனியை போலவா? சௌந்தரராஜன் கமெண்ட் புரியல. சில நேரம் நீங்கள் கமெண்ட் புரியாமல் போடுவீங்க. ஐயா, நீங்கள் பிறந்த வருடத்தில் குரு அதிசாரமானார். அதிசாரம் எப்போது ஏற்படும் விளக்கவும். சரி, அதுவும் நல்ல கமெண்ட் தான். ஆக இந்த இடத்துல 12ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் கூட அந்த 12ஆம் இடத்துடைய ராகுவுடைய பாப அமைப்புகள், சுப அமைப்புகள், அதை மட்டும்தான் நீங்கள் கணக்கெடுக்கணும். என்னுடைய ராகு கிட்டத்தட்ட 17-17.5 வருஷம் ஆச்சு. நான் 6 மாதத்தில் முடிய போகுது. இன்னும் அந்த 6 மாதத்தில் ஒரு வருஷத்தில் முடிய போகிற இந்த ராகு எப்படிப்பட்ட ஒரு நன்மைகளை செய்திருச்சு அப்படிங்கிறதுக்கு நானே ஒரு வாழ்நாள் உதாரணமாக இருக்கிறேன். சுபத்துவ பாபத்துவ தத்துவங்களுக்கு நானே ஒரு வாழ்நாள் சுபத்துவ இதாக இருக்கிறேன். ஐயா, சில நேரத்தில் குற்றச்சாட்டு வரும், உன் ஜாதகத்தை வச்சே நீ உருட்டிக்கிட்டு இருக்கிறியா, ஓட்டிக்கிட்டு இருக்கிறியான்னு வரும். ஏன்னா நம்ம பெரும்பாலும் இப்போ கொஞ்சம் கடந்து பாபத்துவ ஜாதகங்களை நம்ம விளக்கலையான்ற ஒரு டவுட் வந்ததுனால தான் ஆன்லைன் வகுப்புகளில் நிறைய பாபத்துவ ஜாதகங்களை நம்ம விளக்கணும். ஆன்லைன் வகுப்புகளில் அதனால தான் கொஞ்சம் நிறைய இந்த அமைப்புகளை நம்ம விளக்கணும். சரி, இந்த இடத்துல முதல்ல ராகுவிற்கு வீடு கொடுத்தவனுடைய வலுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்றது இல்லையா? சரி, ஏன் இதை கொடுத்தேன்னு சொன்னால், ஒரு பணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரும் கோடீஸ்வரனுடைய ஜாதகம் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்காக. இவருடைய நேரம் கூட 7:20 7:30 எனக்கு டவுட்டு. 7:20 தான் நான் கொஞ்சம் அதிகமாக கால்குலேஷன் பண்ணுவேன். இவருடைய சொந்த வாழ்க்கையை பற்றி எனக்கு நிறைய தெரியும். ரொம்ப ஃப்ரீயாக பேசுவார். ஜோதிடத்திற்கு கோஆப்ரேட் பண்ணக்கூடிய பெரும் கோடீஸ்வரன் இவர். அந்த நேரங்களில் அவருக்கு நடக்கக்கூடிய சில சம்பவங்களை வச்சு அவருடைய நேரம் 7:20 AM நானாக எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அவர் 7:30 தான் குருஜின்னுவார். பெரும் பணக்காரர் மற்றும் ஜோதிட ஆர்வம் உள்ளவர் அப்படிங்கிறதுனால அவங்க அப்பா எங்கள் அப்பா அம்மாலாம் கரெக்டாக தான் டைம் குறிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவருடைய நேரம் 7:20 கூட இருக்கலாம். ஆக இந்த இடத்துல எப்படி ஒரு பணக்காரருடைய ஜாதகம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும், அடுத்து வரக்கூடிய இந்த ராகுதசை நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, நீச்சனோடு சேர்ந்திருந்தால் ராகுதசை என்ன பண்ணும்? நீச்சனோடு சேர்ந்திருந்தால் நல்லதாக இருக்கும்னு சொல்லுவேன் இல்லையா? இவருக்கு இப்போ ராகுதசை வரப்போகுது. 2029 இவருக்கு ராகுதசை நடக்கும்னு நினைக்கிறேன். 2029 27 2029 2029 இவருக்கு ராகுதசை ஆரம்பிக்கும். இந்த ராகுதசை அவருக்கு மிகப்பெரிய யோகத்தை செய்யும். ஏனென்றால் உங்களுக்கு நீச்ச சந்திரனுடைய அமைப்புள்ள அவர் இருக்கிறார். என்ன நடக்கும்? இந்த இடத்துல 7ஆம் இடத்து ராகு தான் இருந்தாலும் என்ன நடக்கும்? முதல்ல நீங்கள் எப்படி பலன் எடுக்கணும்? அவருடைய அம்மாவை பாதிக்கும். ராகுதசை வந்த உடனே பெற்ற தாயை பாதிக்கும். பெற்ற தாயை ராகுதசை சுயபக்தியிலே பாதிக்கும். பாயிண்ட் வந்துருச்சா? ராகுதசை சுயபக்தியிலேயே பெற்ற தாயை பாதித்து, இப்போவே இவங்க அம்மாவுக்கு என்ன வயசு? 80 வயசு இருக்கும் இப்போவே இவங்க அம்மாவுக்கு. அப்போ என்ன 85-86 வயசு வரைக்கும் அவங்க அப்பாவும் இன்னும் உயிரோடு இருக்கிறார், அவங்க அம்மாவும் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப ஏஜ்டு பீப்புளாக இருக்கிறாங்க. அப்போ இந்த ராகுதசை என்ன பண்ணும்? சந்திரனை நீச்சப்படுத்தி, நீச்ச சந்திரனோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த ராகு வந்தவுடன் அவருக்கு என்ன செய்யும்? இவருக்கு உண்மையிலேயே எந்த விதமான சுப தொடர்புகளும் கிடைக்கல. ஆனால் சந்திரனே சுபராகி தொடர்பு கொண்டிருக்கிறார். எந்த விதமான சுப தொடர்கள் கிடைக்கலன்னா கூட பரிவர்த்தனை பெற்ற புதன் செவ்வாய் வீடு கொடுத்தவன் வலிமையாகத்தான் இருக்கிறார்.
நேரடியாக குரு சுக்கிர தொடர்புகள் இல்லைன்னா கூட ஓரளவிற்கு வலிமை பொருந்திய சந்திரனோடு சதுர்த்தி திதியாக கூட இருக்கலாம். இங்கே சித்திரை நட்சத்திரத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் பௌர்ணமி ஏற்படும். பௌர்ணமிக்கு அடுத்து என்ன நடக்கும்? சுவாதிக்கு அப்புறம் விசாகம், விசாகத்திற்கு அடுத்து அனுஷம். ஆக ஒரு 3 நாட்களுக்குள் பிறந்திருக்கிறார். பௌர்ணமிக்கு அருகே இருக்கக்கூடிய சந்திரன் சுபரான சந்திரனோடு நீச்ச சந்திரனோடு சேர்ந்திருப்பதால் தாயை இழக்க வைத்து இந்த ராகுதசை இந்த செவ்வாய் சனி தொழில்களில் இவருக்கு அபரிமிதமான ஆயிரக்கணக்கான கோடி அமைப்புகளை இவருக்கு கண்டிப்பாக செய்யும். அந்த மாதிரி ஜாதகம் இது. இதைத்தான் நீங்கள் 12ஆம் இடமா புரிஞ்சுக்கிற மாதிரி நான் உங்களுக்கு இந்த இடத்துல விளக்க போகிறேன். 12ஆம் இடமாக நீங்கள் புரிந்து கொள்வதற்கு இது சில பேருக்கு வந்து ஐயா நிஜ ஜாதகத்தை சொல்ல மாட்டேன்றீங்கன்றதுக்காக இன்றைக்கு ஒரு உண்மையான பெரும் கோடீஸ்வரருடைய ஜாதகத்தை ஆயிரக்கணக்கான கோடிகளை கட்டத்தை இவங்க அப்பாவே பெரிய கோடீஸ்வரர். இவங்க அப்பா பெரிய கோடீஸ்வரர். இவர் பிறக்கும் போதே பான் வித் சில்வர் ஸ்பூன்ன்ற அளவில் பிறந்த ஜாதகம். அதனால் பெருங்கோடீஸ்வரர். இவங்க அப்பாவையும் தாண்டி இனிமேல் சம்பாதிக்க போகிறார். சரி, அடுத்ததாக இப்போ என்னுடைய அந்த 12ஆம் இட ராகு சுபத்தன்மை கொண்டதால் எனக்கு வந்து ஒரு நல்ல பலன்களை செஞ்சது அப்படின்னு சொன்னேன். இப்போ மீனத்திற்கு இந்த இடத்துல இன்னொன்று பார்த்தீங்கன்னா ராகு தசை சுக்கிர புக்தி சனி அந்தரத்தில் இதே 8 செயல்படும். ராகு தசை ராகுவிற்கு 6 சுக்கிரனுக்கு 8. ராகுவுக்கு 6 சுக்கிரனுக்கு 8 ராகு இருக்கிறார். ராகு தசை சுக்கிர புக்தி சனி அந்தரத்தில் கஷ்டங்கள் ஏற்படும். 8ஆம் ஆதிபத்தியங்கள் செயல்படும். கஷ்டங்கள்லாம் இல்லை, விபத்து ஏற்படும். அப்போ அந்த இடத்துல கோச்சாரத்தையும் சேர்த்துக்கணும். சரி, இந்த இடத்துல கொஞ்சம் வேறு விதமாக எப்படி செய்யலாம்? பாபத்துவத்தை கூட்டுவோம். விபத்து ஏற்படுமா, கடன் ஏற்படுமா, நோய் ஏற்படுமா அப்படிங்கிறது அந்தந்த கிரகங்களுடைய சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை பொறுத்து இல்லையா? இப்போ 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 8ஆம் அதிபதியோடைய புக்தி நடக்குது. அந்த 8ஆம் அதிபதியோடைய புக்தியில் ஏதோ ஒரு தப்பு நடக்க போகுது. லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப ஒரு லக்னாதிபதியின் வலு எல்லாத்தையும் மாற்றும். ஒரு லக்னாதிபதியுடைய வலு அத்தனை பலன்களையும் சர்வ நிச்சயமாக மாற்றும். ஞாபகம் வச்சுங்க. இப்போ ராகுதசை சுக்கிரபுக்தி சனி அந்தரம். ராகுதசை சுக்கிரபுக்தி சனி அந்தரத்தில் இவர் இந்த இடத்துல என்ன நடக்கும்? விபத்து நடக்குதுன்னு வச்சுக்குவோம். குரு 11 இருக்கிற நபர் செத்து போவார். குரு லக்னத்தில் இருப்பவர் சிறிய விபத்தோடு தப்பித்துக் கொள்வார். பாயிண்ட் வந்துருச்சா? பலன்கள் எப்படி நடக்குதுன்றது பாயிண்ட் வந்துருச்சா? சுபத்துவ பாபத்துவ அமைப்புல புரியுதா லேசா? ராகுதசை சுக்கிரபுக்தி சனி அந்தரம். ராகுவிற்கு 6 சுக்கிரனுக்கு 8 ராகு சஷ்டாஷ்டமாக அமைய சுக்கிரனுடைய 8 சனி செவ்வாய் இருக்க இந்த இடத்துல குருவின் பார்வை இல்லாத இந்த இடத்துல 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய அல்லது வேறு மாதிரியாக கூட குருவை போட்டுக்கங்க. இந்த குருவை நீங்கள் எப்படி போட்டுக்கிறீங்கன்றது உங்களுடைய கெஸ்ஸிங்காக விட்டுறேன். இந்த இடத்துல நீங்கள் குருவை வேறு மாதிரி கூட போட்டுக்கங்க. இந்த இடத்துல போட்டால் இவருடைய இதில் வரும். இப்போ இந்த இடத்துல 2ஆம் இடத்துலேயே குருவை போடுங்க. சுக்கிரனுடைய பார்வையில் மட்டும்தான். எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி இடத்துல எங்கே போட்டாலும் யாராவது ஒருத்தரை குரு பார்ப்பார். யாராவது ஒருத்தரை குரு பார்ப்பார். யாரையுமே பார்க்கக்கூடாது, லக்னத்தை மட்டும் பார்க்கணும்னா குருவை இங்கே போட்டுக்கலாம். இந்த இடத்துல லக்னத்தை குரு பார்க்கிறது அல்லது வேறு மாதிரியான லக்ன அமைப்புகளோடு தொடர்பு கொள்கின்றதை வச்சுதான். இது நல்லா புரியுதா பாருங்க. இது ஒரு முக்கியமான சூட்சுமம். ராகுதசை சுக்கிரபுக்தி சனி செவ்வாய் அந்தரத்தில் லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப விபத்து அமைப்பு, நோய் அமைப்பு, கடினமான விபத்து, ஆக்சிடென்ட்ல தப்பிச்சுக்கிறது, 10 நாளில் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறது, எலும்பு முறிஞ்சு போய் 1 வருஷம் நடக்க இயலாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது என்பது. காஃபி கூட கொஞ்சம் கொடுங்களேன். நடக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறது என்பது போன்ற அமைப்புகளை வேறு மாதிரியாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இதுக்கப்புறம் விட்டுட்டு 12ஆம் இடத்திற்கு அவர் கேட்ட விஷயத்துக்கே வந்துடலாமா? இப்ப இரு ஆதிபத்திய கிரகத்தினுடைய வீடுகளில் அமர்ந்த ராகு எத்தகைய சூழ்நிலையில கடுமையான தப்புகளை தவறுகளை செய்வார் அப்படிங்கிறது வந்துருச்சா?
மாணவர்கள் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் கமெண்ட் கொடுங்க. வேறு ஏதாவது? சவுந்தரராஜன் அவர் கமெண்ட் கொடுக்க வேண்டாம், அவர் கமெண்ட் கொடுக்க வேண்டாம். குழந்தை விரயமாகுமா விக்னேஸ்வர்? ஆமாம் இருக்கும், குழந்தை விரயம் தான், அஞ்சல செவ்வாசனி தான், கரெக்டு தானே? அடுத்த பாவகத்துக்கு நீங்கள் தானே வந்துடணும். இது கற்பனை ஜாதகம் தான். இப்போ இதற்கடுத்து ஒவ்வொருத்தருடைய ஒப்புதலோடு உண்மை ஜாதகங்களை போடுவோம். உண்மை ஜாதகங்களை போடும்போது உங்களுக்கு அது கரெக்டாக அது எப்படி மேட்ச் ஆகுதுன்றது உங்களுக்கு புரியும். குழந்தை, இப்போ இந்த குழந்தை வந்து இப்போ இந்த குரு எத்தகைய வலிமையில் இருக்கிறார் என்பதை பொறுத்து குழந்தை விரயமா, குழந்தை விரயம்தான். குழந்தை விரயமா? விக்னேஸ்வர் கேட்ட கேள்வி. 5ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டுருச்சு. அடுத்தடுத்து அந்த அடுக்குகளை அடுக்கிக் கொண்டே போங்கள். அப்போ அந்த அடுக்குகளை அடுக்கிக் கொண்டே போகும்போது தான் ஏற்கனவே இழந்தவர்களுடைய ஜாதகங்களை பொருத்தி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இங்கே பாருங்க, சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை தான். அமாவாசை சந்திரன் ஆயிட்டாரா? போன வெள்ளிக்கிழமை லைவில் சொன்னா, முந்தா நாள் லைவில் சொன்னா, உங்கள் வீட்டுக்காரன் சரியில்லைம்மா சொன்னா, ஐயோ அப்படியே சொல்கிறீங்களே குருஜி, நீதாம்மா குடும்பத்தை காப்பாற்றுற. அருள்வாக்கு சொல்லலை. 4ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்குது, நீ தான் குடும்பத்தை காப்பாற்றுற. 9ஆம் இடத்துல சனி இருக்குது, சூரிய சந்திரர்களை சனி பார்க்குது. தாப்ப வந்து பழக்கம் வேறு மாதிரியான ஆள், குடும்பத்தை நீந்தாம்மா காப்பாற்றிக்கிட்டு இருக்கிற சொன்னா, ஐயோ குருஜி ஐயோ குருஜி சொல்லிச்சாந்தம்மா ஒரு சகோதரி, உன் பிள்ளை வந்து ரயில்வே வேலையில் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வேலையை எதிர்பார்க்குதுமா. ஒரு கட்ஸா யாரோ ஒரு மாணவர் ஆட்டிசம் குழந்தைன்னு சொல்ல முடியல, நான் வந்து செயலற்ற தன்மையாக இருக்குதுன்னு சொல்லிட்டேன், அவங்க ஆட்டிசம்னு சொன்னாங்கன்னு சொன்னீங்களே, தப்பு. ஒரு மாணவர் பேர் ஞாபகம் இல்லை, இதில் தான் கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. பலன் சொல்வதில் தடுமாறாதீங்க. தப்பாக இருந்தால் அப்புறம் திருத்திக்கலாம், தப்பு இல்லை. சொல்றது வந்துருச்சா? இந்த நுணுக்கத்தை தானே நான் லைவில் செயல்படுத்தி காட்டுறேன். உங்கள் முன்னாடி தானே பேசுகிறேன். என்ன மாதிரி வர வேணாமா நீங்கள்? உங்கள் முன்னாடி தானே இந்த லைவை செயல்படுத்தி காட்டுறேன் இல்லையா? அப்போ எந்த இடத்துல இப்போ அப்படியே அந்த இப்போ விக்னேஸ்வர் குழந்தை விரயமான்னு கேட்டார். குழந்தை விரயம் என்றால் அதற்கான ஒரு சூழ்நிலைகளை கொண்டு வந்து அங்கே காரக அமைப்புகளை ஆதிபத்திய அமைப்புகளோடு விக்னேஸ்வர் கேட்டார். குழந்தை விரயம் ஆகுமா ஐயா? விபத்து யாருக்கு? குழந்தைக்கா அப்படின்னு விக்னேஸ்வர் கேட்குறார். உடனே நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் அந்த இடத்துல ஒன்று கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், ஆதிபத்திய காரகத்துவங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து பொருத்துகிறேன். காரகன் 12இல் மறைய ஆதிபத்திய அமைப்பில் அவர் பாவத்துவமாக இருக்கிறார். பாயிண்ட் வந்துருச்சா? இந்த இடத்துல நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். 5ஆம் பாவகம் பாவத்துவம், காரகன் 12இல் மறைவு, அவரே லக்னாதிபதியாகி 12இல் மறைவு. அப்போ அந்த இடத்துல தாங்க முடியாத சோகம் ஏற்பட போகிறது. இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரகண தோஷமும் வந்துடும். ராகு இங்கே இருந்தால் கேது இங்கே இருப்பாரா? அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்? சூரிய கிரகணம் நடக்கும். அப்போ இந்த இடத்துல சந்திரன் 5ஆம் இடத்துல நீச்சமாகி அப்படியே அமாவாசை அமைப்பில் இருக்கிறாரா? போன வெள்ளிக்கிழமை லைவ் ஞாபகம் வருகிறதா? அம்மா சூரியன் சந்திரன் ரெண்டும் அமாவாசை அமைப்பில் இருக்குமா, சனி பார்க்குதுமா, உன் புருஷன் சரியில்லைம்மா, நீதாம்மா குழந்தைய நீதாம்மா வந்து வீட்டுக்கு கஷ்டத்தை கவனிச்சுக்கிட்டு இருக்கிற, இந்த புருஷன் வந்து இந்த அப்பா வந்து இருந்தும் இல்லாத அப்பாவாக இருக்கிறார். ஒரு லைவில் அந்த கட்ஸ் வேணாம். என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க? என் புருஷன் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு, அவர் தாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, என்னத்தங்க நீங்கள் ஜோசியர் ஐய அப்படின்றச்சுன்னா லைவ் முடிஞ்சு போச்சு கதை. சொல்லுகின்ற பலனில் நம்பிக்கை வர வேண்டும். சொல்லுகின்ற பலனுக்கு தைரியமாக இருக்கணும். ஏன்னா அந்த விதியை நம்ம உள்வாங்கியிருக்கணும். அந்தம்மா ஆமாம் 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 ஆமான்னு சொல்ல அந்த விதிக்கான விளக்கத்தையும் சொல்லிக்கிட்டே இருந்தனா, அம்மா சூரிய சந்திரன் சேர்ந்துருக்குமா, பிறந்ததுலேருந்து நிலைமை சரியில்லைம்மா, சனி பார்க்குதுமா, 9ஆம் இடத்துலேருந்து சனி இருக்குதுமா, சூரியனை வேற பார்க்குதுமா, 4ஆம் இடத்துல சுக்கிரன் உட்காந்து 10ல் சுக்கிரன் அந்த பக்கத்தில் சுக்கிரன் உட்காந்து 4ஆம் வீட்டையே பார்க்குதுமா, நீதாம்மா குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்க சொன்னா அந்த கட்ஸ் வந்ததா? இதுதான், இந்த அடுக்குகள் தான். ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் 5ல் செவ்வாய் சனி, 5ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கு. 5ஆம் பாவகாதிபதி பரிவர்த்தனையான காரணத்தினால் கொடுத்து விட்டார். காரகன் குரு 12ல் மறைஞ்சிட்டார். அப்போ இந்த இடத்துல சரியாக இப்போது நான் சொன்னது மாதிரி இந்த இடத்துல ராகுதசை வருமா கருமானலாம் கவனிக்காதீங்க. இது ஒரு மாடல் ஜாதகம் தான். அப்போ ராகுதசை
சுக்கிர புக்தி எப்போது வந்தாலும் மீன லக்கணக்காரனுக்கு சோதனைகளை, வேதனைகளை, மன அழுத்தங்களை கொடுத்தே தீர வேண்டும். அந்த சோதனைகள், மன அழுத்தங்கள் கொடுக்கப்படுகின்றவைகளை தாங்கக்கூடிய அளவில் உங்களுடைய லக்னாதிபதி, அந்த மீன லக்னாதிபதி இருக்க வேண்டும். அப்போ அந்த மீன லக்னாதிபதியுடைய தன்மையை பொறுத்து சோதனைகள் இருக்கும். அளவு எங்கே, அளவு எந்த இடத்துல இருக்கு? அந்த லக்னம், நான் அடிக்கிறேன், நீ தாங்குறியா இல்லையா? அப்போ அது அந்த லக்ன அமைப்புகளில் தான் இருக்கு. அப்போ இந்த இடத்துல லக்னாதிபதி வலுவின்றி இருக்கிறார். அப்போ ராகதிசை, சுக்கிர புக்தி, சனி அந்தரத்திலோ செவ்வாய் அந்தரத்திலோ ஏதேனும் ஒரு நிலையில் அட்டமாதிபத்திய பலனை அவர் செய்ய வேண்டும் என்பதற்காக புத்திர அமைப்புகளோ அவருக்கு ஒரு விபத்தோ, மாடல் தானே, தாங்க முடியாத சோகம் இருக்கும். அவ்வளோதான். பாயிண்ட் வந்துருச்சா? பாயிண்ட் வந்துருச்சா? சுதா வேலுச்சாமி, ஆமாம் குருஜி, உண்மைதான். சில நேரங்களில் அந்தரத்தை கணித்து பலன் கூறினால் 2-3 மாதங்கள் முன்பின் பலன்கள் நடக்கின்றன. பிறந்த நேரம் துல்லியம் இல்லாத, அதுதாமா உண்மை. அந்த பலன் நடக்கும்போது மட்டும் அப்படியே கொண்டு வந்து டைமை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவங்க முன்ன பின்னா வரும், 1/4 மணி நேரம் கூட வரும். அதில் அவங்களுடைய பிறந்த நேரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். சுக்கிரனுக்கு 6இல் சனி அந்தரம், அப்போவும் நடக்கும். உண்மை. எதிர்பார்த்தேன், கேட்க தெரியவில்லை. சஷ்டாஷ்டக விளக்கம் ஏன் உயிரை தேடுகிறீர்கள்? விக்னேஸ்வர், தெரியல, பரவாயில்ல, இருங்க, விளக்கமாக கமெண்ட் கொடுங்க, விளக்கமாக கமெண்ட் கொடுங்க. விளக்கமாக கமெண்ட் கொடுங்க. மாரிமுத்து, சாத்தூர் மாரிமுத்து, புரியுதா? இதில் அப்படியே உண்மை ஜாதகங்களை கொடுத்துடலாம். இப்போ இந்த அடுக்குகளை நீங்கள் இதெல்லாம் ஏன் எப்படி உங்களுக்கு விளக்க முடிகிறது? ஏற்கனவே மகனை இழந்தவர்கள், ஏற்கனவே மகளை இழந்தவர்கள், ஏற்கனவே இந்த சோகத்தை சந்தித்தவர்களுடைய ஜாதகங்களில் இருக்கக்கூடிய அமைப்புகளை மனசுக்குள்ள நூற்றுக்கணக்கான ஜாதகங்களை பார்க்க அமைப்புகளில் இது அப்படியே வருது. இதை நீங்கள் எப்படி மேட்ச் பண்ணணும்? இந்த மாதிரியான பலன் கேட்க வரும்போது இதில் என்னன்னா, ஒவ்வொரு ஜாதகத்தையும் நீங்கள் மனசில் ஏற்றிக்க முடியாது. நான் இப்போது சொன்ன இந்த சுபத்துவ பாவத்துவ அடுக்குகள், ஆதிபத்திய அடுக்குகளை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டா எவ்வளோ. இப்போ விக்னேஸ்வர் போட்ட உடனே, குழந்தைன்னு போட்டவன டக்குன்னு நான் மாத்தினேன் பாருங்க பாயிண்ட்டுங்களை. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த தடாலடியாக எதை எங்கே பொருத்தி பார்ப்பது என்கின்ற அறிவும் ஞானமும் தான் மாணவர்களுக்கு அவசியம் தேவை. தடாலடியாக எதை எங்கே பொருத்தி பார்ப்பது, இந்த இடத்துல தான் அந்த உயர்கணித சார ஜோதிடம் அது இதெல்லாம் தடுமாறுறது. இந்த இடத்துல தான் அனுபவத்தை, நான் பெற்ற எனக்கு கிடைச்ச அனுபவத்தை மட்டும்தான் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல தான் நீங்கள் எந்த இடத்துலையும் தவறக்கூடாது. இப்படித்தான். மற்றபடி சாஃப்ட்வேரில் போயிட்டு அந்த நட்சத்திரத்தில் இருக்கா, இந்த நட்சத்திரத்தில் இருக்கா, ஒன்றும் நடக்காது, எதுவும் தெரியாது. நடக்க போதா நடந்ததா. இப்போ இது அப்படியே கடன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு வந்துடும். அப்படியே புரியும் உங்களுக்கு. நல்லா புரியுதா? ஒவ்வொன்றா நான் தான் கோர்க்கிறேன். ராகதசை 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. என்றோ ஒரு நாள் 8ஐ செய்ய போகிறார். அதற்கு முன்பு இந்த ராகதசை 3ஆம் இடத்துல நல்ல பலன்களையே செஞ்சிருக்கும், லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப. அப்போ இந்த நல்ல பலன்களையே செய்து கொண்டிருக்கின்ற இந்த ராகு 8ஆம் இடத்து பலன்களை எப்போது செய்வார்? இரு ஆதிபத்தியமுள்ள கிரக அமைப்புகளில் எப்போது செய்வார்? அந்த சஷ்டாஷ்டகத்திற்கு இங்கே 8ல் போட்டேன். இப்போ சுக்கிரனுக்கு 8ல் ராகு, ராகுவுக்கு 6ல் சுக்கிரன். இந்த இடத்துல அவர் திக்பலத்தை இழந்திருக்கிறார். மாடல் ஜாதகம் திக்பலத்தை இழந்திருக்கிறார். அவருக்கே அங்கே சுபத்துவமின்றி அவருடைய எதிரி வீட்டில் சமம்னு சொல்லுவோம். இந்த இடமும் வந்து சுபத்துவ வீடு தான். இருந்தாலும் இந்த இடத்துல வலிமையின்றி இருக்கிறார் என்பதே உண்மை. எரிச்சல் தன்மையில் இருக்கிறார் என்பதே உண்மை. அவருக்கு ஜென்ம விரோதியான குருவின் வீட்டில் அவர் இருக்கிறார் என்பதே உண்மை. இதில் சம உச்சம் அப்படி இப்படிலாம் வந்தீங்கன்னா அது வேற மாதிரியாக போகும். இந்த இடத்துல அவர் உச்சம், இந்த இடத்துல அவர் சமம் என்கின்ற ஒரு அமைப்பு தான். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இப்போ நான் சொன்ன சஷ்டாஷ்டக அமைப்புகளை மற்ற காரகத்துவ அமைப்புகளோடு பொருத்தி, சரி இப்போ இந்த இடத்துல குழந்தை இறக்கக்கூடாது. குழந்தை இறக்காது. குழந்தை இறக்காது. எப்படி இறக்காது? பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கிற சந்திரன், குருவின் பார்வை வேற வந்துடுது, குழந்தைக்கு அடிபடும். தாண்டதச்சா? இங்கே அமாவாசையில் இங்கே போட்டதுக்கு குழந்தை இறந்து போச்சு. இப்போ 5ஆம் இடம் கெட்டு போச்சு. 5ஆம் அதிபதி பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார், குருவின் பார்வையில் இருக்கிறார். அந்த குழந்தை நிலைக்கும். பாயிண்ட் வந்துருச்சா?
தன்னுடைய குழந்தையுடைய ஒரு இழப்பை தான் பார்க்குறது மாதிரியான பெரிய சோகம் வேறு எதுவுமே கிடையாது. அது பெரிய பெரிய சோகம். இந்த இடத்துல சந்திரன் குருவின் பார்வையில் இருக்க 5ஆம் வீட்டிற்கு அவர் 12ல் மறைஞ்சாலும் அதீத சுபத்துவத்தோடு பௌர்ணமியை விட்டு விலகிய நிலைமையில் இருக்க 5ஆம் வீட்டை அந்த அந்த அதிபதியை சந்திரன் பார்க்க குழந்தையால் கஷ்டம் கொஞ்சம் குறைவு. குழந்தை தவறி போகலை, குழந்தை ஆக்சிடென்ட்டில் அடிபட்டுருச்சு, கிடச்சிருச்சு திரும்ப, அல்லது ஆக்சிடென்ட்டில் அடிபட்டுருச்சு, 1 மாதம் 2 மாதம் இதில் இருந்தது, ஆஸ்பத்திரியில் இருந்தது, திரும்பி வந்துருச்சு, இப்போ பாயிண்ட் வந்துருச்சா. அப்போ இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்களில் அந்த கடுமையான கெடுபலன்களை தரக்கூடிய ஆதிபத்தியத்தை இந்த ராகு, இதை நீங்கள் வேற கிரகங்களுக்கும் அப்படியே சேர்த்து வச்சுக்கலாம். எப்போது செய்வார்? ஆறாம் அதிபதி பலவீனமாகி பாபத்துவமாகி, 6ஆம் அதிபதி பலவீனமாகி அங்கே என்ன பண்ணுறாரு? 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஆனால் பலவீனமான பாபத்துவமான புதன் தன்னுடைய வீட்டை தன்னுடைய 6ஆம் அமைப்பில் பார்க்கக்கூடாது. இந்த மாதிரியான அமைப்பில் புதன் திசையும் காலி, ராகு திசையும் காலி. ஒரே ஒரு விதிவிலக்கு, வீடு கொடுத்தவர் வலுவாக இருப்பது அல்லது வீடு கொடுத்தவர் உச்சம். ஒரே ஒரு விதிவிலக்கு, திருட்டுத்தனமாக எப்போ காசு வரும்? நெகட்டிவ் காசு, சீட்டிங் காசு எப்போ வரும்? அப்படியே எல்லாம் மாறும். இந்த இடத்துல 6ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய நெகட்டிவ் வழிகளில், சீட்டிங் வழிகளில், ஆன்லைன் புதனுடைய காரகத்துவமான ஆன்லைன் கிரிமினல், ஆன்லைன் ஸ்கேம், இந்த வழிகளில் ஜாதகருக்கு காசு வரும். ஜாதகர் தப்பித்துக் கொள்வார். ஜாதகர் முழு மூச்சா கிரிமினலா இருப்பார். பாயிண்ட் வருதா? 12ஆம் இடத்து ராகு நீச்சனோடு சேர்ந்திருக்கிறார். 6ஆம் இடத்துல இருக்கிறார். 6ஆம் அதிபதியோடு இருக்கிறார். வீடு கொடுத்தவர் உச்சனாகிறார். ராகுவும் சுபத்துவத்தை அடைகிறார். புதனும் நீச்சபங்க அமைப்புகளை அடைகிறார். ஆனால் நடப்பது என்ன? 6ஆம் அதிபதியோடு இணைவு, லக்னாதிபதி 8ல் மறைவு. எங்கே கொண்டு வந்து எதை கனெக்ட் பண்ணுறேன்னு தெரியுதா? இந்த கோர்க்கிற வேலையை மட்டும் கரெக்டாக செஞ்சீங்கன்னா கோர்த்திருக்கின்ற ஜாதகங்களை பிரித்து அழகாக பலன் சொல்ல முடியும். 12 ராகு சுபர் வீடு, ஆனால் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரிமினலான புதனுக்கு செவ்வாய்க்கு ஆகவே ஆகாத இந்த புதன். ஆனால் இந்த இடத்துல புதன் தசை பிச்சு உதறிடும். ஐயா வந்து ஜெயிலுக்கு கொண்டு போயிடும். ராகு தசை கோடிகளை சம்பாதிக்க வைக்கும். புதன் தசை ஜெயிலுக்கு கொண்டு போயிடும். முதலில் அத்தனையும் செய்ய வச்சு ஜெயிலுக்கு எல்லாம் போக வச்சு அதுக்கப்புறம் சொத்து பத்துக்களை, முதலில் பாபத்துவம் பிறகு சுபத்துவம் என்பதன் அடிப்படையில், அதற்கு பிறகு புதன் தசையுடைய பிற்பகுதியில் சொத்துக்களோடு கொஞ்சம் ஏமாந்துட்டேன், ஜெயிலுக்கும் போயிட்டு வந்துட்டேன், ஆனால் செட்டில் ஆகிட்டேன் அப்படின்னு வைக்கும். லேசா புரியுதா அன்பு மாணவர்களே? 12ஆம் பாவகம் புதன் நீச்சம், மேஷ லக்னம், 6ஆம் அதிபதி 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார். லக்னாதிபதியே 8ல் இருக்கிறார். லக்னாதிபதி 8ல் இருப்பது லக்னாதிபதியே பலவீனம். லக்னாதிபதி நம்பர் 2 வழிகளில் மனதை செலுத்தக்கூடிய நபராக இருப்பார் என்பதை காட்டுகிறது. ராகு எப்பவுமே 6ஆம் அதிபதியோட லக்னத்தின் ஆகாத பாபரோடு சேரும் பொழுது மனசாட்சி இல்லாமல் பிழைக்கக்கூடிய அமைப்புகளில் கண்டிப்பாக கொண்டு போவார். அப்போ இங்கே ஆன்லைன் ஸ்கேம்னு என்ன அறியாமல் எப்படி கொண்டு வந்தேன்? புதன் எப்படி உங்களுக்கு பறிக்க வைப்பார்? ஆன்லைனில் சீட்டிங் பண்ண வைப்பார். 16 ஹலோ, உங்கள் கிரெடிட் கார்டில் 16 நம்பர் இருக்கே, அதை சொல்லுங்க அப்படின்னு ஆன்லைன் வடநாட்டம் பேசுகிறான்ல, அந்த கேஸ் எல்லாம் இதுதான். இப்போ இன்டர்நேஷ்னல் கார்டெலாம் வருதில்ல, ஃபெடெக்ஸ்லேருந்து உங்களுக்கு பார்சல் ரிட்டர்ன் ஆயிடுச்சு, போலீஸ் ஆஃபீஸராக பேசுகிறோம், சிபிஐ ஆஃபீஸர் பேசுகிறோம், இதெல்லாம் இந்த நீச்ச புதன் அதனுடைய காரகத்துவம், நீச்ச பங்கமாகிய புதன் அதனுடைய காரகத்துவம், லக்னாதிபதியின் 8வது தன்மை. இவ்வளோதாங்க. 12ஆம் இடத்து ராகு சுபராகவும் பாபராகவும் எப்படி செயல்படுவார்? புரியுதான்னு போடணும். இந்த ராகு வெளிநாடு அனுப்புவார் தானே? வெளிநாடு சம்பந்தப்பட்ட வெளிநாடு இந்த ராகு அனுப்ப மாட்டார். 12ஆம் இடம் பாவத்துவம் தானே. வெளிநாடு சம்பந்தப்பட்ட வெளிநாடு போய் திரும்பக்கூடிய அமைப்புகளை செய்வார். 12ஆம் இடம் பங்கமின்றி இல்லை, 8 பங்கம் 12 பங்கம், வெளிநாடு போயிட்டு வருவார். தசாபக்தியின் அடிப்படையில் அடுத்து போகணும்.
இந்த ராகு வெளிநாடு அமைப்பு இப்போ இல்லை. 12ஆம் இடத்துல ராகு, அது என்ன செய்யும்? யாரோடு சேர்ந்திருந்தால், எவரோடு இருந்தால், சுபரோடு பாபரோடு என்ன அமைப்பு? லக்னத்தை குருபார்ப்பதற்கும் லக்னாதிபதியை குருபார்ப்பதற்கும் என்ன வித்தியாசம்? இப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல லக்னாதிபதியை தான் குருபார்க்கிறார். லக்னாதிபதியை குருபார்க்கிறார். ரெண்டையும் பார்த்தார்னா அது வேற. இந்த இடத்துல செவ்வாயின் தைரிய வீரிய அமைப்புகளை அவர் அதிகரிக்கிறார். அதே நேரத்தில் தைரியமாக தப்பு பண்ணக்கூடிய அமைப்பை ஊக்குவிக்கிறார். லக்னத்தை குருபாக்கிறது, லக்னாதிபதியை குருபாக்கிறது. செவ்வாய் என்ன பண்ணுவார்? தைரியமாக இருப்பார். அவர் எங்கே இருக்கிறார்? 8ல் இருக்கிறார். அப்போ தைரியமாக தப்பு பண்ணுவார். 8ன்றது என்ன? தப்பான இடம். இதே செவ்வாய் 10ல் இருக்கிறார். அது தசம அங்காரகா நான் சொல்லக்கூடிய திக்பலத்தோடு தொழிலில் தைரியமாக இருக்கிறார். 8ல் இருக்கிறார். என்ன 8ல் இருக்கிறார்? திருட்டுத்தனமாக பண்ணுறக்கூடிய அமைப்பில் இதாக இருக்கிறார். அப்போ கூட என்ன? தொழில் தான். எல்லாரும் எங்கேயும் தொழிலில் தான் பிழைக்கிறோம். கிரிமினல் எண்ணங்களோடு கொண்டிருக்கிறார். 8ஐ பிரதிபலிக்கிறார். லக்னாதிபதி 8ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறார். 8ஆம் இடத்தில் ஆட்சியாக இருந்து குரு பார்வையில் இருக்கிறார். வர்றது வற்றியான், எவன் என்ன ஜெயிலில் தூக்கி போட்டுருவான் பார்க்கலாயா? ஒன்று நான் சட்ட மீறல்களை, திருட்டுத்தனங்களை, 8ஆம் இடத்தின் நம்பர் 2 வேலைகளை, 8ஆம் இடத்தின் முகம் சுளிக்கக்கூடிய வேலைகளை, 8ஆம் இடத்தின் அருவருக்கத்தக்க வேலைகளை அவர் தைரியமாக செய்கிறார். சரி, இதே 8ஆம் அதிபதி செவ்வாய். 8ஆம் அதிபதி அப்படியே வேற புதனா மாத்திருங்க, அறிவாளியாக இருக்கிறார். இது தைரியம். இப்போ 8ஆம் அதிபதி புதன். அதே 8ஆம் இடத்துல புதன் குருவின் பார்வையில் இருக்கிறார். தைரியமாக அப்படிங்கிற வார்த்தையை புத்திசாலித்தனமாக போட்டுக்கங்க. காரகத்துவத்தை மாத்தாதீங்க. அந்த காரகத்துவம் வேறு மாதிரியாக செயல்படுகிறது குருவின் பார்வையில். அருமையான கேள்வி கேட்டீங்க பெங்களூர் வெங்கட்ராமன். காரகத்துவத்தை மாத்தாதீங்க. 8ஆம் அதிபதி புதன், கும்ப லக்னம். 8ஆம் வீட்டிலேயே புதன் உச்சமாக இருக்கிறார். 4வது வீட்டிலிருந்து குரு பார்க்கிறார். என்ன நடக்கும்? புதன் தன்னுடைய அறிவுத்தன்மையை தீய வழிகளில் செயல்படுத்தும். அவர் லக்னாதிபதி அப்படித்தானே கேட்டீங்க. அப்போ லக்னாதிபதினு கேட்டீங்க. லக்னாதிபதினு வச்சுக்குவோம். அப்போ லக்னாதிபதினு வச்சுக்கிட்டா என்ன பண்ணணும்? புதன் ஆட்சியாக இருக்கக்கூடியது லக்னாதிபதியை குரு பார்க்கிறார். மிதுன லக்னம்னு வச்சுக்கலாம். மிதுன லக்னம் 8ஆம் இடத்துல குரு மகரத்தில் இருக்கிறார். மிதுன லக்னம் 4ஆம் இடத்தில் குரு இருந்து 8ல் இருக்கக்கூடிய புதனை பார்க்கிறார். மிதுன லக்னம். இதை போட மாத்தல, உங்களுக்கு அப்படியாவே சொல்கிறேன். புதன் 8ல் மறைகிறார். அவரை குரு பார்க்கிறார். 8ஆம் வீடு அதிநட்பு வீடு. ஆட்சி உச்சம்லாம் வேண்டாம், நல்ல வீடு, சனியுடைய வீடு. சனியின் வீட்டில் அவர் இருக்கிறார். புத்திசாலித்தனம் குருவின் அமைப்பால் கண்டிப்பாக இருக்கிறது. அவர் முட்டாள் அல்ல. ஆனால் அந்த புத்திசாலித்தனம் நல்ல வழிகளில் செயல்படலை, தீய வழிகளில் செயல்படுது. அதே லக்னத்தை குருபார்ப்பது. லக்னத்தை குருபார்ப்பது எத்தகைய சோதனைகளில் இருந்தும் நீங்கள் வெளியே வந்து விடுகிறீர்கள் என்பதை காட்டுகிறது. லக்னத்தை குருபார்ப்பது நீங்க வெளியில வந்துடுறீங்க சோதனைகள்ல இருந்து அப்படின்னு காட்டுது. பாயிண்ட் வருதா? லக்னம் சுபத்துவமாக ஆகிறது. குருவின் பார்வையில் சுபத்துவமாக ஆகிறது. ஆனால் லக்னம் சுபத்துவமானாலே பேசிக் நல்ல தன்மை உங்ககிட்ட இருக்கும், மனசாட்சி இருக்கும். திருடப்போன இடத்துல 2 திருடர்களை, லக்னத்தை குருபார்ப்பதற்கும் லக்னாதிபதிக்கும் குருபார்ப்பதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 2 பேர் திருட போறான். லக்னத்தை குருபார்ப்பவன் பெண்ணை அடிப்பதை, பெண்ணை கற்பழிப்பதை தடுக்கிறான். வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு போ, நகையை போடுங்க, அதை போடுங்க, இதை போடுங்க, கட்டி போடு, வந்துக்கிட்டே இருக்கணும். லக்னத்தை குருபார்க்காதவன் அந்த பொண்ணு அழகா இருக்கேன்ட்டு கட்டி போட்டுட்டு அந்த பொண்ணை பாலியல் தொல்லை கொடுக்குறான். இந்த லக்னம் லக்னாதிபதி சுபத்துவ பாபத்துவ விதிகளை புரிஞ்சுக்கிட்டே தீரணும். நீங்க லக்னத்தை குருபார்க்கிறான், வேற வகையில் அவன் திருடனா இருக்கிறான். லக்னத்தை குருபார்க்கவன் திருடனாக இருக்க மாட்டானா? இருப்பான், இருப்பான், கண்டிப்பா இருப்பான். லக்னாதிபதியின் தன்மையினால் இருப்பான். லக்னத்தை குருபார்க்கிறாரு. லக்னத்திலேயே சனியும் ராகும் இருக்கு.
லக்னத்தை குருபார்ப்பதற்கும் லக்னாதிபதியை குருபார்ப்பதற்கும் என்ன வித்தியாசம்? லக்னத்தை குருபார்க்கிறார், லக்னத்தில் சனி ராகு இருக்கிறார், லக்னத்தில் சனி ராகு பாபத்துவமாக இருந்து குருபார்க்கிறார். லக்னத்தில் குரு பார்வை சனி ராகு இருப்பதால் லக்னம் முதலில் பாபத்துவம், அதன் பிறகு குருவின் பார்வையால் சுபத்துவம். முதலில் திருடன், பிறகு நல்லவன். முதல்ல திருடன், முதலில் பாவத்துவம், பிறகு சுபத்துவம். ராத்திரி திருடுறான், அந்த திருடுற இடத்துல ஒரு நல்ல தன்மையை காட்டுறான். 2 பேர் போகிறான், ஒருத்தன் கற்பழிக்கிறான், ஒருத்தன் கழுத்து இருக்கிறான், அப்பையும் திருடுறான். எனக்கு இந்த கற்பழிப்பு வேண்டாம், அது அண்ணா அப்படின்னு கையெழுத்து கும்பிடுது, பொள்ளாச்சி மாதிரி. அண்ணா அடிக்காதீங்க அண்ணான்னு சொல்லுது, நிறுத்திடுறான். அடிக்கிறது இல்லை. அண்ணான்னு அவனுக்கு தங்கச்சி ஞாபகம் வந்துடுது. போன இடம் திருட போன இடம், நகையை மட்டும் பிடிங்கிட்டு திரும்பி வந்துடுறான். லக்னத்தை குருபார்ப்பதற்கும் லக்னாதிபதியை குருபார்ப்பதற்கும் உள்ள வித்தியாசம் புரியுதா? ஏன் அவன் திருடனா இருக்கிறான்? அப்ப லக்னத்தை குருபார்த்தா அவன் திருடனா இருக்கக்கூடாதே. லக்னம் பாபத்துவத்தை அடைந்து இருக்கிறது. எப்படி லக்னம் பாபத்துவம்? சனி ராகு லக்னத்தில் இருக்கிறாங்க. கும்பல் லக்னமாவே வச்சுக்கோங்க, மகர லக்னமாவே வச்சுக்கோங்க. ஏன் சுவர் லக்னமா இருந்தா திருடன் இருக்க மாட்டானா? கண்டிப்பா இருப்பான். துலா லக்னமாவே வச்சுக்கோங்க, ரிஷப லக்னமாவே வச்சுக்கோங்க. எந்த ஒரு லக்னமா இருந்தாலும் லக்னத்தில் சனி ராகு இருக்கிறது. லக்னம் அடிபட்டு போச்சா? அப்ப லக்னம் அடிபட்டு போச்சுன்னா நம்ம வாழுகின்ற விதம் ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் அமைஞ்சிருதா? அதற்கப்புறம் இதுக்கெல்லாம் பாவத்துவ தசாபக்தி அமைப்புகள் வரணும். எல்லாத்தையும் சேர்க்கணும். கையை மட்டும் கேட்காத, காலை மட்டும் கேட்காதீங்க, கண்ணை மட்டும் பார்க்காதீங்க, ஒட்டுமொத்தமாக யானையை பாருங்கன்னு சொல்றேன் இல்லையா? அப்ப லக்னம் முதலில் பாவத்துவம். பாவத்துவமானதால் அவர் திருடனாகவோ கீழ்நிலை அமைப்பாகவோ ஏதேனும் ஒரு நிலையில் இருக்கிறாரு. அவருக்குள்ளும் லக்னத்தினுடைய சுபத்துவத்தின் அடிப்படையில் அதுக்கப்புறம் தசாபக்திகளில் முதல்ல 30 வயசுல வரைக்கும் திருடனா இருந்து 5 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு 35 வயசுக்கு அப்புறம் திருந்தி நல்லா வாழ்றார். பிறகு சுபத்துவம் வந்துருச்சா? தசாபக்திகளின் அடிப்படையில் புதன் தசை வரைக்கும் திருடனா இருந்தாரு, புதன் தசையில ஜெயிலுக்கு போனாரு, கே தசையில மாற்றம் வந்தது, சுக்கிர தசையில திருடனா இருந்து திருந்தி வாழ்றாரு. வந்துருச்சா? லக்னத்தை குருபார்ப்பது முதலில் பாபத்துவம், பிறகு சுபத்துவம் வந்துருச்சா? லக்னத்தை குருபார்ப்பதற்கும் லக்னாதிபதியை குருபார்ப்பதற்கும் உள்ள வித்தியாசம். அப்ப லக்னம் பாவத்துவமாக இருந்தால், நீங்கள் பாவத்துவமாக மட்டும் இருந்தால், நீங்கள் லக்னத்தின் தன்மைக்கேற்ப நீங்கள் மகா மாபாதகனாக இருப்பீர்கள். மேஷ லக்னம், விருச்சிக லக்னம், லக்னத்திலேயே சனி ராகு, 1ஆம் நம்பர் அக்யூஸ்ட். நீங்க இதைத்தானங்க சொல்லிக் கொடுக்குறேன், இதைத்தானங்க சொல்லிக் கொடுக்குறேன். விருச்சிக லக்னம், லக்னத்தில் ராகு சனி, சனி தசையோ ராகு தசையோ வருது, கடுமையான அயோக்கியம். நீங்கள் கடுமையான அயோக்கியம். அங்கே செவ்வாயுடைய நிலை இதை கன்ஃபார்ம் பண்ணும், எத்தனை சதவீதம்ன்றதை.